தெலுங்கு போனா கூட என் பழைய ப்ராஜெக்ட் வந்து பார்க்கணும், எல்லாம் அப்படி அவங்கலாம் அப்படி, என் ஹீரோயின்லாம் இப்படி அப்படின்னு. ஷோபனாவும் எனக்கு ரொம்ப க்ளோஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி ஷோபனா. 4 ப்ராஜெக்ட்டுமே எனக்கு 2 பேர் எல்லாத்துலயுமே. இவனுக்கு எப்போ போனாலும் 2 ஒய்ஃபாவே வருதுடா, அவ்வளோ மச்சக்காரன்டா. நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. லவ்வே வேணாம், லவ் செட் ஆகாதுங்க. அம்மா சொல்லுவாங்க பொண்ணோட ரொம்ப நீட்டா பாத்துக்கிறடா. லைக் யாராவது இதை விட்னஸ் பண்ணிட மாட்டாங்களா? சாட்ஸ்னா கால் பண்ணேன், லைக் இங்க வந்து அலோவ் பண்ணல அண்ட் அவ கால் எடுக்கல. எல்லாம் வந்து நான் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன், நான் வந்து ஃபேமஸ் ஆகுறேன், அவளாலதான் நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்றேன். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். You guys are saying அப்படி சொல்லிட்டு they rejected. அவ இல்லைன்னா நான் இல்லை, அவளுக்கு தான் இந்த வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. She gave it to me. ஆஷிஷ் சக்கரவர்த்தி, வெல்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் வருண் எல்லா இடத்துலயும் அவங்க பார்க்கும்போது வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தூரத்துல பார்க்கும்போது அடடா செமையா இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் ஹவ் டு யூ ஃபீல் அபவுட் அண்ணாமலை குடும்பம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்துட்டு அது ரியலாவே எனக்கு குடும்பம் மாதிரி தான் ட்ரீட் பண்றாங்க எல்லாருமே. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும், அதுவும் ஐம் கமிங் பேக் டு ஜி தமிழ் அகைன். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் சூரியவம்சம் பண்ணியிருந்தேன், அகைன் ஜி தமிழே கொடுத்துருக்காங்க. அண்ட் வெரி ஹாப்பி அபவுட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனுராதா மேம்க்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க எனக்கு சாமந்தி, தெலுங்குல சாமந்தின்னு ஒரு ப்ராஜெக்ட் இப்போ கரண்டாக பண்ணிட்டு இருக்கேன். அதில் எப்படி எனக்கு சப்போர்ட் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இதுலேயும் சப்போர்ட் கொடுத்தாங்க. நான் ஆடிஷன் போகும்போதே தெரியும் நான் செலக்ட் ஆயிடுவேன், அவ்வளோ கான்ஃபிடென்ஸோட தான் போனேன். லுக் டெஸ்ட் எடுத்தாங்க, என்னோட கேரக்டர் மாதிரியே இருந்தது. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா ஃபேஷன் டெக்னாலஜி வரும், யூஎஸ் போய் ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சுட்டு வந்திருப்பான். நான் மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன் 3-4 இயர்ஸ் ஆக்டிங் முன்னாடி. ஸோ அது முடிச்சுட்டு வரதுனால என்னோட கொஞ்சம் ரிலேட்டபிளா இருந்தது. ஸோ யா, ஐம் ஹாப்பி அபவுட் இட். நைஸ். அண்ட் வந்து தெலுங்குலயும் பண்ணிட்டு இருக்கீங்க கரண்டா, இப்போ தமிழ்லயும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி வந்து மேனேஜ் பண்றீங்க? அங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வீட்டுக்கு போறதே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. வீட்டுக்கு போனா கூட தூங்கி எழுந்து வரதுக்கு தான் கரெக்டா இருக்கு. ஏன்னா செகண்ட் வீக் 4th வீக் அங்க பண்றேன், ஃபர்ஸ்ட் வீக் 3rd வீக் இங்க பண்றேன். ஓகே. ஸோ அது மண்டே டு சண்டே வரைக்கும் டெலிகாஸ்ட். ஸோ அதனால அங்க ஒரு 16 days 15 days இருந்துருவேன். இங்கே மினிமம் 13 days 14 days. ஒரு நாள் மேக்ஸிமம் ஃபுல்லா இருப்பேன் வீட்டில். அந்த ஒரு நாளையும் எனக்கு க்ரூம் பண்ணிக்கிறது எல்லாத்துலயும் அது டைம் போயிடும். வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு தான் டைமே இல்லை. அண்ட் அண்ணாமலை குடும்பம் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு ஹியூமங்கஸான ஒரு காஸ்ட். அண்ட் இதுல வந்து நம்ம லீட் அப் பண்றோம் அப்படின்றத தாண்டி நமக்கான ஒரு கதைக்களம் அண்ட் நம்மளை சுத்தி ஒரு விஷயம் நடக்குது. அண்ட் அம்மாவோடையும் நம்ம வந்து ரெசனேட் பண்ணி நடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எந்த மாதிரியான ஒரு கேரக்டரா வரும்னு நீங்க பாக்குறீங்க? உங்களுக்கு சொல்லப்பட்ட கேரக்டர் எப்படி இருந்தது? நீங்க கன்சீவ் எப்படி பண்ணிக்கிட்டீங்க? எந்த மாதிரியான பிளே அவுட் பண்ணிருக்கீங்க? என்னன்னா, நான் இது வரைக்கும் முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்லாம் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து நான் அம்மா ரொம்ப க்ளோஸாக இருக்கும். இதுலேயும் எனக்கு அம்மா ரொம்ப க்ளோஸ். எனக்கு எப்படி அமைதின்னு தெரியல, எனக்கு அம்மானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வந்துட்டு அதுவும் எனக்கு இது அப்படியே ரிலேட்டபிளாக இருந்தனால எனக்கு அம்மானு வந்தாலே எனக்கு தெரியும் அது ஹிட் ஆயிரும், ப்ராஜெக்ட் நல்லபடியாக போகும் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அம்மா சொன்னாங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பயப்படுவேன், இது பண்ணுவேன். பட் அதில் வந்துட்டு அம்மா சொன்னாங்கன்னா மற்றவங்க பெரியவங்க சொன்னாங்கன்னா கேட்டுகிட்டே இருப்பேன், இதெல்லாம் பண்ணுவேன். இதில் வந்துட்டு அந்த ஃபேஷன் டெக்னாலஜி மாடர்ன் அப்படிலாம் இருக்கிறதுனால அம்மா கிட்ட மட்டும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். மிச்சம் யார் சொன்னாலும் அந்த ஆட்டிடியூடு அந்த கெத்து இருந்துட்டே இருக்கும். அது எனக்கு இந்த இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. அண்ட் அகைன் வந்துட்டு உங்களோட கேரக்டர்னு சொல்லும்போது தெலுங்கு ரீமேக் இந்த சீரியல் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட கேரக்டர் வந்து ரெஃபரன்ஸ்க்கு அங்க பாத்தீங்களா? அதெல்லாம் பார்க்கல. நம்ம கதை கேட்டுக்கணும், அவரை நம்ம எதுவும் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸோ நம்ம அதை பார்த்தோம்னா நம்ம அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல அது செட் ஆயிரும். அது பார்க்கக்கூடாது, நம்மளும் ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பார்க்கவே இல்லை. என் ஓன் கேரக்டர் தான் நான் இதில் எஸ்டாப்ளிஷ் பண்றேன். அது 1% ஒரு எபிசோட் கூட இல்லை, ஒரு சீன் கூட நான் பார்க்கல தெலுங்குல. ஓகே. அண்ட் சேனல் டு சேனலும் உங்களை நாங்க வந்து பார்க்க முடியுது இல்லையா? நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றீங்க, லைக் ரியாலிட்டி ஷோஸ் கூட நீங்க வந்து பண்றீங்க. அப்படின்னும் போது இவ்வளோ விஷயத்தையும் எப்படி மேனேஜ் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் இருக்கு? ஏன்னா அங்கேயும் ஸ்கெடியூல் போறீங்க, இங்கேயும் ஸ்கெடியூல் போறீங்க, நடுவில் ஷூட்டும் பண்றீங்கன்னா எங்க இருந்து டைம் வருது ஆஷிஷ்? நான் ரொம்ப எனக்கு என்னன்னா என் திங்ஸா இருக்கட்டும் எதா இருக்கட்டுமே வீட்டுல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ஓசிடி ப்ராப்ளம் இருக்கு. எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்கும். ஓகே. அம்மா சொல்லுவாங்க பொண்ணோட ரொம்ப நீட்டா பாத்துக்கிறடா, எல்லாமே நான் எனக்கு ரொம்ப நீல்ஸ்ல கூட எனக்கு எதுவும் இருக்கக்கூடாது, அவ்வளோ நீட்டா இருக்கணும். எனக்கு நீட்னஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி நான் ஷெட்யூல் பண்ணிப்பேன். நைட்டுனா அன்னைக்கு அடுத்த நாள் என்னென்ன வரப்போகுது என்னென்ன நைட்டே நான் எடுத்து வச்சிருவேன். ஓகே. இப்போ நீங்க எனக்கு ஒரு பிளான் 8 o'clock எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட இப்போ நீங்க ப்ரொடியூசர் இபி சார் யார் இருந்தாலும் கேளுங்க, எனக்கு 9 o'clock வர சொன்னாங்கன்னா நான் வந்து 7:30 8க்கு நான் இருப்பேன். ஷார்ட்ல 8க்கு ரெடியா இருப்பேன், சாப்பிட்டு ரெடியா இருப்பேன். அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கணும். ஸோ அதனால எனக்கு ஷெட்யூல் பண்றது ப்ராப்ளமே இல்லை, நான் மேனேஜ் பண்ணி பண்றேன்.
மித்தபடி எனக்கு ஒருவேளை அவங்க டேட்ஸ் கேட்கறாங்க, இவங்க டேட்ஸ் கேட்கறாங்க, அந்த மாதிரி தான் எனக்கு ப்ராப்ளம் ஆகுமே தவிர அதுவும் இவங்க எதுவுமே ப்ராப்ளம் பண்ணல. ரொம்ப ஸ்மூத்தா தான் இருக்காங்க 2 பேருமே. சோ எனக்கு ப்ராப்ளம் இல்ல, ஹாப்பியா தான் இருக்கு. நைஸ். அண்ட் உங்க கூட வந்து நிறைய பெண்கள் வந்து போட்டோலாம் எடுத்து போடும்போது வந்து நிறைய பேர் கீழ வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ் போடுவாங்க இல்லையா? அது எனக்காவது நோட் பண்ணிருக்கீங்க? நிறைய நோட் பண்ணுவேன். அதுல வியர்டஸ்டான கமெண்ட் ஏதாவது? வியர்டான கமெண்ட், வியர்டஸ்ட், ஃபன்னியஸ்ட் அந்த எனக்கு மாதிரி. தெரிஞ்சு எனக்கு ஹேட்ரடா யாருமே கமெண்டே போடல. இல்ல நிறைய வந்து அது கலாய்க்கிற மாதிரி தான் இருக்கும். கலாய்க்க மாதிரி தான் இருக்கும். எனக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் இப்போ 4 ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன். இது 4th ப்ராஜெக்ட். 4 ப்ராஜெக்ட்லயுமே எனக்கு 2 பேர் எல்லாத்துலயுமே. சோ அதுதான், இவனுக்கு எப்ப போனாலும் 2 ஒய்ஃபாவே வருதுடா, அப்படின்னு மச்சக்காரன்டா அப்படி இப்படின்னு கமெண்ட் போடுவாங்க. எனக்கு அப்பெல்லாம் நிஜத்துல அப்படிலாம் எனக்கு ஒண்ணுமே இஷ்டமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. பட் சீரியல்ல மட்டும் அப்படி அமைஞ்சிருந்தது, ஏன்னே தெரியல. பட் ஆனா எனக்காவது தோணிருக்கா, நமக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ்ல 2 குடுக்குறாங்க, லைஃப்ல வந்து ரியல் லைஃப்ல அட்லீஸ்ட் ஒன்னாவது ஒரு 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 லவ் வேணும்ல அப்படின்ற மாதிரி. ஆமா, எனக்கு லவ்வே வேணாம். ஏங்க லவ் தான் செட் ஆகாதுங்க. ட்ரை பண்ணிருக்கீங்களா? எனக்கு அது யார்கிட்டயாவது பேசணும் அப்படி, ஆஷிஷ் வந்து ஒரு பொண்ணு கிட்ட போய் பேசணும் அப்படி சொல்லி எனக்கு அது அவங்களே வாலண்டியரா போய் அவங்களே வந்து பேசிடுவாங்க. நான் போய் பேச மாட்டேன் யாருக்கிட்டையும். நான் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட். அவங்களே வந்து பேசிடுவாங்க. இவ்வளவு பேசி நம்பிட்டேங்க. நிஜமாங்க, உங்ககிட்ட இன்டர்வியூன்றனால பேசுறேன். அங்க பாத்தீங்கன்னா பேச மாட்டேன். ஓகே. வெக்கமா இருக்கும். மைக்ல கூட அங்க ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மைக் பிடிச்சிட்டு பயமாயிடுச்சு. வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு போயிட்டீங்க. அதுதான், எனக்கு அவ்வளவா பேச மாட்டேன். அவங்களும் வந்து பேசினாங்கன்னா சரி. பட் வந்து லைக் நடிக்கிறதுக்கு முன்னாடி மாடலிங் பண்ணிட்டு இருந்தீங்க. அண்ட் காலேஜ் டைம்ஸ்ல கூட வந்துட்டு யாருமே உங்ககிட்ட வந்து பேசியோ ப்ரொபோஸ் பண்ணியோ? நிறைய பேர் ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே சொல்ல, நான் போய் பேச மாட்டேன்னு தான் சொன்னேன். அவங்க வந்து பேசுவாங்க. ஏன்? ஏங்க ஏன்? லவ் செட் ஆகுது நமக்கு. ஓகே. அதான். அண்ட் ஃப்ரீ டைம்ல ஆஷிஷ் என்ன பண்ணுவாங்க? பிகாஸ் ஏன்னா லைக் உங்களுக்கு ஃப்ரீ டைமே இல்ல, அது வேற விஷயம். பட் இருந்தா என்ன பண்ணுவாங்க? நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பாக்ஸிங், கிக் பாக்ஸிங், நான் மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஃபைட்டர். ஸோ 6 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பேஷனேட் ஆக்டிங், மாடலிங் எதுன்னு கேட்டிங்கன்னா அதோட ரொம்ப பேஷனேட் ஃபைட்டிங் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தினமும் பார்த்தீங்கன்னா வீட்டில் கூட அந்த கோர்சம் வீடியோ ஃபைட்லேயே யார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா அப்படின்னு தினமும் பார்த்துட்டே இருப்பேன். அம்மாக்காக தான் ஃபைட்டிங் விட்டுட்டு மாடலிங் பண்ணேன். மாடலிங் முடிச்சுட்டு எனக்கு ஆக்டிங் பண்ணுறது சின்ன வயசுலேருந்தே இஷ்டம். அந்த நடிக்கணும், நம்மள எல்லாருமே புகழணும், நம்மளை பார்க்கணும் அப்படின்னு ஒரு இஷ்டம் வந்துட்டே இருக்கும். இந்த ஃபீல்டுக்கு நான் வராம இருந்ததுன்னா ஃபைட்டரா தான் கண்டிப்பா போயிருப்பேன். ஓகே. ஆக்ஷன், ஆக்டிங் ரெண்டுமே வந்து ஒரு ஒன்னோட ஒண்ணு கலந்த ஒரு விஷயம் தான். எனக்காவது அந்த ஒரு ஆக்ஷன் விஷயத்தை வந்துட்டு சீரியல்ஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது எக்ஸைட் ஆகி நீங்களே வந்து இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு பண்ணிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது? லைக் எனக்கு முன்னாடியே நான் டேரக்டர் சார் சொல்றேன், நான் இந்த மாதிரி ட்ரெயின்டு, நீங்க வந்து எனக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா நம்ம அவர் சொல்றதை நம்ம எதிர்த்து பேச முடியாது. டேரக்டர் குரு மாதிரி, நான் யாரு சொன்னாலும் டேரக்டர் வந்து அவர் நம்ம எப்படி இப்போ நீ எந்த சேத்துல ஊழ்ந்து நடிறானா ஊழ்ந்தே ஆகணும், நான் அப்படிதான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் டேரக்டர் சாரை. நான் போய் ரெக்வஸ்ட் பண்ணுவேன், சார் இது மாதிரி எனக்கு தெரியும் சார், நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. கோரியோகிராஃபர் மாஸ்டர் வந்தா கூட மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்துட்டு சார் இதெல்லாம் எனக்கு தெரியும் சார், பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னா வந்துட்டு மோஸ்ட்லி அப்ளாஸ் தான் இருக்கும். ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்ளாஸ் தான் இருக்கும். மோஸ்ட்லி நம்ம கையிலேயே சீரியல்ல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கையில அடிப்பாங்க, அடிவாங்க. நம்மளது எல்லாமே கிக்ஸ், ஃபிளைஸா தான் இருக்கும். எனக்கு இப்ப நீங்க சொல்லும் போதுதான் அட ஆமால அப்படின்னு வந்து ரீகால் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் இதுல வந்து என்னைக்காவது நீங்க வந்து பர்சனலா இது ஒண்ணு சரி நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனல் மொமெண்ட் எடுத்து இந்த ஒரு கோரியோ நான் பண்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி பண்ணிருக்கேன். தெலுங்குலயும் பண்ணிருக்கேன், தமிழ்ல இப்ப இந்த ப்ராஜெக்ட்ல கூட பண்ணிருக்கேன். ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்துச்சு, நான் வந்து சார் இந்த மாதிரி இந்த கிக் நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் இந்த கிக் பண்ணலாமா, தாராளமா சார் பண்ணி காட்டுங்க. பண்ணி காட்டினா ஏய் சூப்பரா இருக்கு, இதே நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கோரியோகிராஃப் கட் பண்ணிட்டு இந்த கிக் உள்ள வச்சா. ஓகே. அந்த பர்టిక్యులர் சீன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலனால பட் முன்னாடி பண்ண சீரியஸ்ல ஏதாவது ஒரு பர்టిక్యులர் சீன் சொல்லி இதுன்னு சொல்ல முடியுமா? ஹீரோயினை காப்பாத்துற மாதிரி. ஹீரோயின் காப்பாத்தும் போது ஆப்போசிட்ல வந்துட்டு வில்லன்ஸ் இருப்பாங்க, 2-3 பேர் இருப்பாங்க. எல்லாரையுமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். நார்மலா அவங்க சொல்றதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஹீரோயினை காப்பாற்ற மட்டும் அந்த டச் இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு எகிரி ஒரு 360 பண்ணி வில்லனோட ஹீரோயின் மேல படாம வில்லனுக்கு ஒரு கிக் வரும், விழுந்தோடனே ஹீரோயினை கேப்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது நல்லா இருந்தது. அது நான் ஃபைனல் டச் மாத்திரம் சார் கிட்ட சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி மாஸ்டரா இருக்கட்டும் டேரக்டர் சாரா இருக்கட்டும் அவங்க கிட்ட இருந்து இது பண்ணேன். பியூட்டிஃபுல். அண்ட் வந்து எனக்காவது மிஸ் பண்றீங்களா ஆக்டிங் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? லைக் மாடலிங்கும் வச்சு அது நம்ம இன்னும் அப்பப்போ அப்படி அப்படியே பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. நான் அப்பப்போ ஆட் பண்ணிட்டே இருப்பேன். நான் இப்பயே ஒரு 3 ஆட் பண்ணிருக்கேன் இந்த மாசமே. ஆட் அப்பப்போ கேப்ல பண்ணிட்டே தான் இருப்பேன். அந்த எப்பயுமே நம்ம ஒன்னத்துல இருந்து வந்ததை விட்டுற கூடாதுல்ல.
எனக்கு அந்த அதான் தாய் வீடு மாதிரி எதையுமே நான் விட மாட்டேன். எல்லாத்துலயுமே இருந்துட்டே இருக்கணும்னு ஒரு ஆசை. நான் பண்ணிட்டே தான் இருக்கேன். ஆட் நிறைய பண்ணி இப்போ கூட காசா கிராண்ட் ஆட் பண்ணியிருந்தேன். ஓகே நைஸ். முத்தழகு அப்படின்னு சொல்லும்போது ஷோபனாக்கு எவ்வளோ ஒரு லவ் அண்ட் ரீச் இருந்ததோ அண்ட் அதே சமயம் வந்துட்டு பூமி அப்படின்ற ஒரு கேரக்டருக்குமே வந்துட்டு அந்த ஒரு வெயிட் அண்ட் இது இருந்தது. அண்ட் கேரக்டரா நீங்க ப்ளே பண்றதை தாண்டி அதை வந்து வாழ்ந்திருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். நிறைய பெண்கள் வந்து இந்த மாதிரி ஒரு husband நமக்கு இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீலும் இருந்திருக்கு இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இயர்ஸ் அண்ட் இயர்ஸ் ஆஃப் பிளேயிங் பூமி, அதுவும் வந்துட்டு முத்தழகு அப்படின்னு சொல்லும் போது ஒரு மக்களோட இதுவாவே நீங்க வந்துட்டு கலந்துட்டீங்க. அந்த ஒரு கேரக்டர் அப்படின்றது ஹவ் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்? டேம் க்ளோஸ். எப்படின்னா வந்துட்டு அந்த டீம் எனக்கு ஃபேமிலி மாதிரி. இப்போ கூட நான் எங்கே போனாலும் என் டீம் எப்படி தெரியுமா, என் டீம் நான் தெலுங்கு போவேன்ல, தெலுங்கு போனால் கூட என் பழைய ப்ராஜெக்ட் வந்து பார்க்கணும். எல்லாம் அப்படி அவங்களாம் அப்படி, என் ஹீரோயின்லாம் இப்படி அப்படின்னு புகழ்ந்து பேசுவேன். ஷோபனாவும் எனக்கு ரொம்ப க்ளோஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி ஷோபனா. அது வேற லெவல், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ வெளில போனால் கூட பூமி நீங்க தானே அப்படின்னு தான் கேட்பாங்க என்ன. அதை ரெக்கக்னைஸ் பண்ற மாதிரி ஒரு சூப்பர் பிளாட்ஃபார்ம், சூப்பர் ரோல் அது எனக்கு. டோட்டலி ரெண்டுமே வந்து கான்ட்ராஸ்டா இருக்கும். ரெண்டு லைக் பைப்போலர் மாதிரி ஒரு இதுல இருக்கு இல்லையா? ஸோ ஒரு இவ்வளவு வருஷம் ஒரு கேரக்டர் நம்ம ப்ளே பண்ணிட்டு அண்ட் அகைன் இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்டா ஒன்னுத்துக்கு ஒண்ணு வேற வித்தியாசப்படுற மாதிரியான ஒரு கேரக்டர் நம்ம ப்ளே பண்ண போறோம் அப்படின்னா மென்டலி எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க? நான் கொஞ்சம் பாடி லாங்குவேஜ் ஷிஃப்ட் பண்ணிக்கிறது, அந்த லுக்கு பார்க்கறது. நான் அதில் பார்த்தேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கொடுக்கணும்னா அதில் வந்துட்டு ஏதாவது சொன்னாங்கன்னா அப்படியாம்மா அப்படின்னு அப்படி கேட்டுப்பேன். முத்தழகு சொன்னேன்னா முத்தழகு அப்படின்னு பேசுவேன். இதில் வந்துட்டு என்ன அப்படியா கிளம்பு அப்படின்னு அது மாதிரி தான் பேசுவேன். ஸோ அது டெவலப் ஆயிரும். அதை அந்த ரோல் மனசில் இருக்கு, பதிஞ்ச ரோல் அது எனக்கு. பட் இந்த ரோல் அந்த ரோலை மறக்காம உள்ள வச்சுக்கிட்டு இந்த ரோலை என்ன ஜஸ்டிஃபை பண்ணுமோ, எப்படி நம்ம அதான் தூக்கி சாப்பிடணும் ஒருத்தர், அதை சாப்பிட்டுட்டே இருப்போம். ஓகே, உங்க கூட பேசும்போது வந்துட்டு அடடா ஆஷிஷ் இப்படியா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வேல்யூபிள் டைம். லைக் அண்ணாமலை குடும்பம் பத்தியும் சரி அண்ட் உங்களோட அந்த குட்டி 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 விஷயங்களை பத்தியும் சரி நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் சாதனா, எப்படி இருக்கீங்க? உண்மையிலே வந்து நானுமே ஆஸ் அ பர்சனா சாதனா இப்போ இந்த ஒரு மேடையில பார்க்கும்போது, ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய மேடையில ஏறி நான் வந்து சாதனா பார்த்திருக்கேன். அவங்களுக்கான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு டான்ஸரா நான் வந்து பார்த்திருக்கேன். பட் ஆனா ஒரு ஆர்டிஸ்டா அவங்களுக்கான ஒரு மேடையில சாதனா ஏறுறது அப்படின்னு ப்ரௌடா இருந்தது. உண்மையிலே வெல் டிசர்வ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அகைன் அச்சோ குழந்தை அழுகுறாப்பா, நீ சொன்னோனே எமோஷனல் ஆயிடுச்சுக்கா. சொல்லுங்க. ஓகே, பியூட்டிஃபுல். அண்ட் உண்மையிலே உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் அப்படின்ற மாதிரி சாதனா ஒரு கேரக்டர் வந்து பண்றாங்க. அவங்களுக்கான ஒரு சீரியல், முதல் சீரியல் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு ப்ரௌடா இருக்கு? லைக் யாராவது இதை விட்னஸ் பண்ணிட மாட்டாங்களா? சாட்ஸ்னா கால் பண்ணேன், லைக் இங்க வந்து அலோவ் பண்ணல அண்ட் அவ கால் எடுக்கல. ஸோ அதனால வந்து சரி ஓகே யாருமே விட்னஸ் பண்ணல, நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்க அதை பண்ணும்போது லைக் ஓகே someone is there for to witness அப்படின்னு சொல்லிட்டு செம சந்தோஷமா இருக்கு. எனக்கு இது வந்து யூ டிசர்வ் இட், யூ ஆர் டூயிங் இட், வாவ் அப்படி சொல்லிட்டு இருக்கு. அது வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதே தெரியல, கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கு. அதுதான் செம்ம ஹாப்பியா இருக்கு. ஸ்டார்டிங் டைம்ல நம்ம பார்க்கும்போது நிறைய படத்துல ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா, கேரக்டர் ஆர்டிஸ்டா நம்ம பண்ணிட்டு அண்ட் ஒரு வாய்ப்பு ஒண்ணு கிடைக்குது. அண்ட் அதுவுமே தங்கச்சி கூட சேர்ந்து நடிக்கிற மாதிரி தான் கிடைக்குது. தனியா நமக்குன்னு ஒண்ணும் இல்ல அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து எப்பவுமே இருந்திருக்கு இல்லையா? அது பிரேக் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இப்போ அண்ணாமலை குடும்பம் மூலியமா நடந்திருக்கு. இந்த வாய்ப்பு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சாதனாவுக்கு எப்படி வந்தது? என் தங்கச்சி நல்லதான் வந்தது ஆப்வியஸ்லி. அவ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா அவ இல்லை அப்படி சொல்லிட்டு அது எந்த இடத்துல ப்ரூஃப் ஆகும்னா எல்லா இடத்துலயுமே ப்ரூஃப் ஆகும். அதுல ஒரு சாட்சி வந்து இது என்னமோ இது அவளுக்கு தான் இந்த வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஷீ கேவ் இட் டு மீ, ஷீ ட்ரஸ்டட் மீ. இவங்க ப்ரொடியூசர் சார் தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். லைக் அவர் வந்து என்ன நம்பி, ஏன்னா என்ன பெருசா யாருக்குமே தெரியாதுல்ல, அவர் என்ன நம்பி கொடுத்தது வந்து அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அவளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது, அதுக்கு அதை விட கிரேட்ஃபுல்லா இருக்கேன் நான். அது எல்லாத்தையுமே தாண்டி ஜூனியர் ஆர்டிஸ்டா விக்ரம் படத்துக்கு போறோம், ஓகேவா? பாண்டிச்சேரி போறோம், பஸ்ல போறோம், ஓகேவா? பஸ்ல எல்லாரும் நின்று கூப்பிட்டு போவாங்க. பஸ்ல இடம் இல்ல, நானும் சச்சாவும் கீழே உட்காந்துட்டோம், ஓகேவா? ஃப்ரம் தேர் டு அண்ணாமலை குடும்பம் ஐம் ஃபிளைங் இன் ஃபிளைட் டு ஹைதராபாத். எனக்கு ப்ரோமோ ஷூட்டுக்கு வைக்கிறாங்க, ஹைதராபாத் போறேன். எனக்கும் தனியா டிக்கெட் போட்டு எனக்கு அனுப்புறாங்க. லைக் உனக்கு அசிஸ்டன்ட் இருக்கும் அப்படி சொல்றாங்க. வோ, இந்த உலகத்துல அந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் எனக்கு வந்து அந்த டைம்ல வேற எதுவுமே இல்லை. ஏன்னா போறதுக்கே கஷ்டப்பட்டு தூக்கம் இல்லாம போறேன். எங்க அங்க இருந்து பஸ் கூட இல்ல, ஃபிளைட்ல போறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால வந்து வேற எந்த இடத்துலயுமே சொல்ல. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ஒர்க்காக இப்படி ஃபிளைட்ல போறேன் அப்படின்றது. ஒரு தடவை தான் ஃபிளைட்டே போயிருக்கேன்,
அதுக்கப்புறம் இந்த ஒர்க்காக போறேன் அப்படின்றது வந்து செம்ம சந்தோஷமா இருந்தது. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லைஃப்ல நான் அது மறக்கவே மாட்டேன். எந்த இடத்துக்கு போனாலும் அந்த ஒரு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் உண்மையிலேயே வந்துட்டு ஒரு இடத்துல சாட்சினா சொல்லிப்பேன் அந்த மாதிரி நாங்க நடிக்கணும் அப்படிங்கறது எங்க அம்மாவோட கனவு. எங்க அம்மாவோட கனவு தான் நாங்க நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சாட்சினா ப்ரூவ் பண்றது நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா. இது ஒரு முதல் வாய்ப்பு சாதனாக்கு. அம்மா எப்படி ஃபீல் பண்ணாங்க? ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணாங்க. லைக் சாதனாவாலையும் முடியும் அப்படின்றது வந்து அவங்கள நான் ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமா எனக்கு இருக்கு. அவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, ஏன்னா அவங்க நிறைய சக்சஸ பாத்துட்டு இருக்காங்க. பட் எனக்கு காட்டிட்டேன்ல அம்மா நான் நடிக்கிறேன் வேற அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு கெத்தாவும் இருக்கு, செம்மையாவும் இருக்கு. பியூட்டிஃபுல். அண்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் வந்துட்டு சாதனா கோ த்ரூ பண்ணியிருக்காங்க. தேங்க்ஃபுல்லி அது வந்து கடந்து வந்தாச்சு. பட் நிறைய பிளாட்ஃபார்ம்ல இன்னுமே வந்துட்டு உங்களுடைய பழைய டாக் ஷோஸ்ல இருக்க வீடியோஸா இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு பழைய நீங்க கொடுத்த அனௌன்ஸ்மெண்டான போஸ்டா இருக்கலாம். இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு கஷ்டமான ஒரு பீரியட கடந்து வந்திருக்காங்க. எனக்காவது நம்ம இந்த ஒரு லைஃப் சூஸ் பண்ணிருக்க வேண்டாமே அப்படின்னு ரெக்ரெட் பண்ணிருக்கீங்களா? லைக் ரெக்ரெட் பண்ணிருப்பேன் அப்படின்னா டைம் மிஷின் இருந்தா கண்டிப்பா அதை மாத்திருப்பேன் என்னமோ. பட் நம்மளால இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. தேங்க்ஃபுல்லி பை காட் கிரேஸ் அதுல இருந்து வெளியில வந்துட்டோம் சந்தோஷப்படுறேனே தவிர, இன்னமும் அதுக்குள்ள இருந்தா நான் எப்படி இருந்திருப்பேன், இவ்வளோ இண்டிபெண்டா இவ்வளோ யோசிக்கிற அளவுக்கு நான் எனக்காக யோசிக்கிற அளவுக்கு யோசிச்சிருப்பேனா தெரியல. அது வந்து நான் இப்ப எனக்கு என்ன இம்பார்ட்டன்ட்னா நான் என் ஃபேமிலி என்னோட சர்க்கிள்ஸ். இப்போ நான் அவங்களா இருந்ததுனாலதான் என்னோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், நான் எப்படி இதுக்கப்புறம் இருக்கணும், யாருக்காக நான் வந்து யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஒரு லெசன் இல்லைன்னா சாதனா இப்படி இருப்பா, இவ்வளோ யோசிக்கிற அளவுக்கு இவ்வளோ மெச்சூர்டா எல்லாரும் சொல்ற மாதிரி சாட்சினாவோட சாதனா மெச்சூர்டா இருக்கிறதுக்கான காரணங்கள் அந்த ஹார்ட்ஷிப்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றேன். அது வந்து ஃபார் கிரேட்ஃபுல். அது வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லெசன், லைஃப் லெசன். அதுல வந்து திரும்ப அப்படி இருக்கக்கூடாது, இப்படிலாம் மாறணும், இப்படிலாம் இருக்கணும், எப்படி இருந்தா எப்படி நம்மளுக்கு கிடைக்கும், என்ன கிடைக்கும், அந்த கிளாரிட்டி எனக்கு கிடைச்சது. ஸோ அதனாலதான் கடவுள் என்னமோ கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்றேன். ரிக்ரீட் பண்ற அளவுக்கு அது நான் வந்து, ஏன்னா நான் என்னோட டிசிஷன், அது என்னோட டிசிஷன். நான் ரிக்ரீட் பண்ணுவேன்னு கேட்டா ஆப்வியஸ்லி நாட். பட் திரும்ப அந்த விஷயங்களை பண்ணுவேன்னா பண்ண மாட்டேன். லெசன் டிக். நான் எல்லாரும் ஃபியூச்சர்ல யோசிக்கிறது நான் இப்ப முன்னாடியே வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி டிக், அவ்வளவுதான். திருப்பி வந்து ஒரு அழகான லைஃப் வந்து ரீஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயம் நிறைய பேருக்கு கிடைக்காத ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சது. அதுக்கு வந்து ஃபார் கிரேட்ஃபுல். என் கூட இருக்கிற பர்சன்ஸ், என் சர்க்கிள்ஸ், அதெல்லாம் வந்து அவங்கலாம் இல்லைன்னா நான் இங்க இந்த இடத்துல இப்படி வந்து இவ்வளவு போல்டாவோ இவ்வளவு இண்டிபெண்டாவோ நான் இருந்திருக்க மாட்டேன். நிறைய பேர்கிட்ட பேசினேன், அதுக்கப்புறம் தான் நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். ஒரு லைஃப்குள்ள ஒரு கூட்டுக்குள்ள இருந்த பறவை வந்து போய் இப்ப எல்லாத்தையும் சிறகடிச்சு எல்லார்கிட்டயும் பேசுறது வந்து நிறைய கத்துக்கிறது வந்து அந்த விஷயங்கள்னாலதான். ஒரு யார்கிட்டயுமே யோசிக்காம எதை பத்தி இது பண்ணாம நானா பேசுறது, கத்துக்கிறது, நானா அடிபடுறது. இப்போ நான் தப்பு பண்ணா கூட நான் தப்பு பண்ணிட்டு அதுல இருந்து நானே மீண்டு வருவேன். இன்னொருத்தவங்க வந்து பதில் சொல்ல தேவையில்ல, இன்னொருத்தவங்க வந்து கேள்வி கேட்க தேவையில்ல அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாதனாவாக இருக்கிறார். சிஸ்டர்ஸ் பாண்ட் அப்படின்னு சொல்லும் போது சாஸ்திரா பிக் பாஸ்ல இருந்த டைம்லயுமே வந்துட்டு வெளியில இருந்து அவ்வளோ சப்போர்ட். அவ வந்து பண்ற சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவ சின்ன பொண்ணுங்க. நன்றிக்கா, நீங்க தாக்க நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிருக்கீங்க. எல்லாம் வந்து நான் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன், நான் வந்து ஃபேமஸ் ஆகுறேன், அவளாலதான் நான் வாழ்றேன் அப்படி சொல்றாங்க. எனக்கு புரியல. நான் வந்து அவளை சக்சஸ் எடுத்துக்கிட்டு நான் என்ன போறேன், அவ சக்சஸ் ஆனா நான் தான் முதல் ஆள் அவ்வளோ ப்ரௌடா இருக்கிறது. அது யாருக்குமே புரியல. எல்லாரும் நீ அவளாலதான் ஃபேமஸ் ஆன, அவளோட ஃப்ரேம்ல தான் நீ வாழ்ற, ஓ மை காட் ப்ரோ வளருங்க கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு இருந்தது. தேங்க்யூ. அண்ணாமலை குடும்பத்துடைய ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா வந்து உங்களுடைய முதல் சீரியல், முதல் ஷார்ட், அண்ட் நீங்க வந்து ப்ரோமோக்கு ஹைதராபாத்லாம் பறக்குறீங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அமைஞ்சிருக்கு? ஆக்சுவலி ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கு. இங்க இருக்கிற இந்த அந்த சர்க்கிள்ஸ், அந்த க்ரூ, அந்த கேஸ்ட் எல்லாருமே என்னை வந்து அவ்வளோ சூப்பரா பாத்துக்கிறாங்க. ஃப்ரம் தி ஹீரோ, அவரு வந்து செம்ம ஃபன்னு. நான் ஹைப்பர் ஆக்டிவ்னா ஒரு பிளஸ் ஹைப்பர் ஆக்டிவ், ஜாலியா சுத்திட்டு இருப்போம். அப்புறம் அம்மால இருந்து
அக்கா வந்து விஜே தீபிகா அக்கா ம். அண்ட் ஹீரோயினி எல்லாருமே நான் வந்து அவ்வளவு சூப்பரா பார்ப்பாங்க. ஒருத்தர் கூட முகம் சுழிச்சதா நான் பார்த்ததே இல்லை. எல்லாருமே அவ்வளோ ஸ்வீட்டா இருப்பாங்க. இப்போ இந்த இதுல இன்னைக்கு கூட இந்த செயின் அண்ட் இது வந்து எங்க அம்மா கொடுத்தது, இந்த வளையல் வந்து எங்க அக்கா கொடுத்தது, இந்த ஸ்லிப்பர் வந்து எல்லாருமே வந்து நீங்க அழகா இருக்கணும்ன்றதுக்காக அவ்வளவு ஹெல்ப் பண்ணுவாங்க. லைக் லாஸ்ட் மினிட்ல எது சொன்னா என்னால ப்ரிப்பேர் பண்ண முடியல, எல்லாமே நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்வீட்டா அவ்வளோ லவ் கொடுக்குறாங்க. யாருமே நான் வந்து நீ சின்ன பொண்ணா இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும், இன்னைக்கு இப்பதான் நீ வந்திருக்க அப்படி சொல்லிட்டு மட்டம் தட்டுறதோ இல்ல தனியா ஒதுக்கி வைக்கிறதோ இல்லவே இல்லை. எல்லாருமே சொல்லி கொடுக்குறாங்க, இதை நீ பண்ணு இப்படி இரு அப்படி சொல்லிட்டு, லைக் இப்படிதான் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அவ்வளோ சூப்பரா என்ன பாத்துக்கிறாங்க. அது வரைக்கும் கடவுளுக்கு நன்றி அப்படி சொல்லிட்டு. ஃப்ரம் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே அவ்வளோ ஸ்வீட் அண்ட் டீம் டைரக்ஷன் டீம் எல்லாருமே அவ்வளோ ஸ்வீட்டா இருக்காங்க. எல்லாருமே அண்ணா ஜாலியா சொல்லிட்டு சுத்திட்டு ஜாலியா இருக்காங்க. லைக் போனா ஒரு மாதிரி ஹாப்பி பிளேஸ், என்னோட ப்ரௌட் பிளேஸ், என்னோட செம்மையான பிளேஸ் அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுமே தவிர ஏன்டா போகணும் அப்படிலாம் இருக்கவே இருக்காது எனக்கு. நடிப்பு வயசுல வந்துட்டு எவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது அண்ணாமலை குடும்பத்துல? ஆக்சுவலி நான் வந்து என்னோட நடிப்பு வச்சு பார்த்தோம்னா நான் ஃபர்ஸ்ட் பயந்தேன். லைக் ப்ராம்ப்ட் வந்து நம்ம பண்ணதில்லை. ப்ராம்ப்ட்டுக்கு வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. தெரியும் ப்ராம்ப்ட் பண்ணுவாங்க சீரியல்ல அப்படி சொல்லிட்டு. பட் என்ன நம்ம மூவிஸ் பார்த்து மூவிஸ்ல பண்ணும்போது நம்ம ப்ராம்ப்ட் பண்ண தேவை. டைலாக் கொடுத்துருவாங்க, வி வில் ப்ரிப்பேர், வி வில் கெட் த மைண்ட் செட், நம்ம அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிட்டு நம்ம பண்ணிடுவோம். நம்ம டைலாக் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், மூவில அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. பட் இன் சீரியல் ஆடிஷன் போகும்போதே ப்ராம்ப்ட் பண்றாங்க, என் கையெல்லாம் நடுங்கு. அந்த டைலாக் வந்து சொல்லிட்டாங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு கான்செப்ட்ல சொல்லுவோம்ல, இல்ல அதே சொல்லணுங்கிறாங்க. அவ்வளவுதான், ஐயோ போச்சு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்தேன். அப்புறம் டைரக்டர் சொன்னாரு, லைக் யூ வில் கெட் திஸ், எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் வராது, ஸோ போக போக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாரும் பண்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருமே சொன்னாங்க இப்படி பண்ணு, இது இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் அப்படி சொன்னாங்க. ஆக்டிங் வைஸ் வந்து ரொம்ப மாற்றம்லாம் இல்லை, ஏன்னா கொஞ்சம் ஓவர் இது அந்த எக்ஸ்பிரஷன் மட்டும் ஓவரா பண்ணுமே தவிர ஆக்டிங் வைஸ் பிரச்சனையே இல்லைங்க, டைலாக் தாங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் வந்துருச்சு எனக்கு. 11ல உங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து பார்க்கும்போது அது ட்வின்ஸ்கான கேரக்டர் ஓகே. ஆமா. பட் மத்த இடத்துல எல்லாம் எனக்காவது வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே மாதிரி இருக்கிறது ஒரு ரீசன்னால, ஒரே வாய்ஸ், நிறைய இடத்துல அது பார்க்கும்போது ஏன்டா இப்படி பிறந்தோம் அப்படி பிக் தோணிருக்கு. பாஸ்ல வந்து இது வந்து வி ஆஸ்க்ட் லைக் do we have a chance அப்படி சொல்லிட்டு நாங்க ரெண்டு பேரா போறதுக்கு. no like next year இப்ப 9th season 9th கேட்டோம். like they informed you guys are same அப்படி சொல்லிட்டு they rejected. so it's not about எல்லா டைமும் ஃபேஸ் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டா ஆப்வியஸ்லி ஒர்க் அவுட் ஆகாது. எல்லா டைமும் ஆகாதான்னு கேட்டா ஆகும் ஒரு சில நேரத்துல. இப்ப என்ன அவளை கேட்டாங்க இந்த சீரியலுக்கு, இப்ப நான் செலக்ட் ஆகலையா அந்த மாதிரி. இப்போ ட்வின்ஸ் மூவி கூட பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இட்ஸ் நாட் லைக் அஃபெக்ட் ஆகுமானா எல்லா இடத்துலயும் ஆகாது. ஒரு சில விஷயங்கள் நம்ம அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். எண்ட் ஆஃப் தி டே தே ஆர் டெல்லிங் த ட்ரூத்ல ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே வாய்ஸ், ஒரே கேரக்டர், ஒரே எல்லாத்துலயுமே கோரா இருந்தா யார் தான் கண்டிப்பா. Thank you so much for the valuable time. Thank you. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.